ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே நாளைக்கு டிடிடியோட புதிய போர்ட் மீட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்க போகுது. இந்த மீட்டிங்ல வரப்போற முக்கியமான முடிவுகள் பத்தி தெலுங்கு நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கக்கூடிய தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் இந்த விஷயம்லாம் திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணா பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த விஷயங்கள் திரும்பவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ரீசன்ட் டேஸில் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நாளையிலேருந்து உங்களுக்கான பிப்ரவரி மாதத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக தேவைப்படுற டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 2 டிக்கெட்ஸோட அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் எல்லா அப்டேட்டுமே இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே அப்டேட் பண்ணுவாங்க. வாங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாங்க. ஸோ டிடிடியோட அப்டேட் படி நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 73,179 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனத்தில் பக்தர்கள் 17 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் 8லேருந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகுது. டைம் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. கம்பார்ட்மெண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 10 மணி நேரம் அப்படின்றது ஆவரேஜாக இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்துக்கு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ பக்தர்களோட கூட்டம் இருந்தாலுமே உங்களுக்கு தர்ஷன் நேரடி சர்வ தர்ஷனம் அப்படின்றது 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாளையிலிருந்து பிப்ரவரி மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே 1 by 1 ஓப்பன் ஆகுது. டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்னு பார்த்தோன்னா நாளைக்கு 18ஆம் தேதி எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 பிப்ரவரிக்கானது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி ஓப்பன் ஆச்சுன்னா 19, 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் வந்து இருக்கும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு முழுக்க ஃப்ரீ தான். செலக்ட் ஆனால் மட்டும் நம்ம என்ன சேவாவில் செலக்ட் ஆகிருக்குமோ அந்த சேவா பொறுத்து நம்ம பேமெண்ட் பண்ணணும். இந்த எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற சேவாவில் என்ன தான் பண்ணுவாங்க, ஸோ ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த எலக்ட்ரானிக் டிப் அப்படின்றது திருமலையில் மூலவருக்கு செய்யக்கூடிய சேவாக்கள். சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா அப்படின்னு 4 சேவாக்கள் இருக்குது. இந்த சேவாவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சுப்ரபாத சேவாவாக இருந்தால் நம்ம வந்து சுப்ரபாதம் வந்து அங்கே முன்னாடி நின்று கேட்க முடியும். அதே மாதிரி நம்மளை லைனில் அனுப்பும்போது குலசேகரப்படி, அதாவது ஒரு 10லேருந்து 15 அடி டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பக்கமாக நீங்கள் மூலவரை வந்து பார்க்க முடியும். இவ்வளோ நாள் நம்ம ஜெயன் விஜயன்லேருந்து பார்க்கும்போது ஒரு 50 அடிக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூலவர் சிலைக்கும் ஜெயன் விஜயன் வரைக்கும். ஸோ ஒரு 15 அப்படின்றது எவ்வளோ பக்கமாக அப்படின்றத நீங்களே வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தர்ஷன் கிடைக்கும் அப்படின்னா இதுதான். அதே மாதிரி இந்த தோமாலா, அர்ச்சனா சேவாலாம் இருந்தால் அந்த சேவா டைம்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த டிக்கெட் ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோட்டி கிடச்சிரும் அப்படின்ட்டு இல்லை. லக்கி டிப் அப்படின்றது குழுக்களில் நமக்கு கிடைச்சாதான் நம்ம அந்த டிக்கெட்டுக்கு தர்ஷனத்துக்கு போக முடியும். அதனால் ஒரு மந்த் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டேட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதத்துக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுவாங்க. எந்த டேயுமே வந்து கேன்சல் ஆகாது. ஸோ இதுதான் நாளைக்கான புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது டிடிடியோட ஃபஸ்ட்டு போர்ட் மீட்டிங். புதிய போர்ட் மெம்பர்ஸ், அதாவது சேர்மன் ஆகட்டும் மற்ற மெம்பர்ஸ் ஆகட்டும் புதுசாக எல்லாமே செலக்ட் ஆனதுக்கப்புறமா நடக்கக்கூடிய முதல் மீட்டிங் அப்படின்றது நாளைக்கு தான் நடக்க போகுது. இதில் வந்து என்னென்ன மாதிரியான அப்டேட்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தெலுங்கு நியூஸ்லாம் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, திருமலையில் எம்எல்ஏயோட ஒதுக்கீடுகள் வந்து அவங்களுக்கான தரிசனம் சேவைகள் வந்து அதிகமாக்க போகிறாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலாட்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னா, எம்எல்ஏக்களின் நீண்ட நாள் ஆசைகள் வந்து நிறைவேறும். எம்எல்ஏக்கள் திருமலையில் பரிந்துரை கடிதங்களின் ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு எம்எல்ஏக்களோட கூட்டத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறதாகவும் அதுக்கு முதலமைச்சர் வந்து அவங்களுக்கு சாதகமான பதிலை கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமலை ஸ்ரீவாரி தரிசனம் மற்றும் சேவையில் எம்எல்ஏக்களோட ஒதுக்கீடு அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் போர்டு மீட்டிங்கில் வழங்கப்படும். ஸோ இந்த போர்டு மீட்டிங் நாளைக்கு தான் வந்து நடக்க போகுது. இதில் வந்து அதுக்கான அப்ரூவல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முன்மொழிவுகள் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் டிடிடியின் புதிய வாரியத்தின் முதல் ஆட்சி மன்ற கூட்டத்தில் அங்கீகரிக்கப்படும். தற்போதுள்ள எம்எல்ஏக்களின் ஒதுக்கீட்டு வரம்பு அதிகரிக்கப்படும். மேலும் மேற்கண்ட வாரத்தில் 6 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 6 டிக்கெட், அதாவது 300 தர்ஷன் டிக்கெட் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி எம்எல்ஏயோட பரிந்துரை கடிதங்கள்ல வாரத்துக்கு 4 நாட்களுக்கு தான் உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இனிமே வந்து இந்த சமீபத்தில் எடுத்திருக்கக்கூடிய முடிவின்படி 6 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல சேவைகள் மற்றும் அவற்றின் ஒதுக்கீடுகள்லையும் மாற்றங்களுக்கு துறை தயாராக இருப்பதாகவும் வந்து தெரிகிறதா சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா எம்எல்ஏக்கள் தங்கள் கடிதங்கள் தொடர்பாக ஆந்திர அரசுக்கு அவர்கள் விடுத்த கோரிக்கைகள் மீது முடிவு எடுக்க வேண்டும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இதுவும் அந்த மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணது தான். நாளைக்கு இதுக்கான அப்ரூவல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலையில் நிர்வாகக்குழு உறுப்பினர்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கும். இதுவரை வாரிய உறுப்பினர்களுக்கான ஸ்ரீவாரி தரிசனம் மற்றும் சேவா டிக்கெட் ஒதுக்கீட்டை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ள புதிய ஆட்சி மன்ற குழு முதல் கூட்டத்தில் டிடிடியில் மேற்கொள்ளப்பட உள்ள பல சீர்திருத்தங்களுடன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் சேவை ஒதுக்கீட்டு சீட்டு உயர்வு குறித்து முடிவு எடுக்க உள்ளனர். வாரிய உறுப்பினர்களின் ஒதுக்கீட்டை டிடிடியின் புதிய ஆளும் வர்க்கம் முடிவு செய்துள்ளது. இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து இந்த மீட்டிங் நடக்குது. வாரிய உறுப்பினர்களுக்கு திங்கள் முதல் வியாழன் வரைக்கும் தினமும் 20 பிரேக் தரிசன டிக்கெட்டுகளும் சனி மற்றும் ஞாயிறு வாரங்களில் தலா 12 டிக்கெட்டுகளும் வழங்கப்படும். அதே போல வாரிய உறுப்பினர்களின் ஒதுக்கீட்டில் வாரத்துக்கு 4 கல்யாணோற்சவம் மேலும் 4 சுப்ரபாத சேவா டிக்கெட்டுகளும் அனுமதி அளித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்ற விஷயம் தெரிய வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல வாரத்தில் 6 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 6 300 தரிசன டிக்கெட்டுகளும் தருவாங்க அப்படின்ற முடிவும் வந்து எடுக்கப்பட்டிருக்குதாகவும், திருமலை தரிசனம் தொடர்பாக எம்எல்ஏக்களோட பரிந்துரை கடிதங்கள் வாரத்தில் 4 நாட்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றன. சமீபத்தின் முடிவுப்படி இனி 6 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இதே போலதான் சேவை மற்றும் மற்ற ஒதுக்கீடுகளையும் இருக்கும் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் லெட்டர், அதே மாதிரி அந்த போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் விஐபி தர்ஷன் டிக்கெட் போகலாம். அதே மாதிரி நமக்கு 300 டிக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேவாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சுப்ரபாத சேவாவில். ஸோ அதை பற்றின முடிவுகள் நாளைக்கு அஃபிஷியலாக அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம்தான். அதில் முக்கியமான விஷயம் வந்து பழைய நடைமுறைகள், அதாவது ஆஃப்லைனில் கொடுத்த 300 தர்ஷன் டிக்கெட், அலிப்பிரி நடைபாதை வழியாக கொடுத்த திவ்ய தரிசன டோக்கன். ஸோ இதெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஆன்லைனில் கொடுக்குற 300 டிக்கெட் நிறைய பேரால் புக் பண்ண முடியல. 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிறனால சடனாக பிளான் பண்ணுறவங்களால பண்ண முடியல. அதனால் பழைய முறைப்படி ஆஃப்லைனில் கவுண்டர்ஸில் டோக்கன் கொடுத்தாங்கன்னா நம்ம 300 டிக்கெட் வாங்கிட்டு தர்ஷன் போகலான்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த முடிவு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறப்பு நுழைவு தரிசனங்களில் பழைய முறைக்கு மறுமலர்ச்சி, திருமலை வாரியம் முக்கிய முடிவுகளை எடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திவ்ய தரிசனம் மற்றும் சிறப்பு நுழைவு தரிசனத்தில் பழைய முறையில் டோக்கன்கள் வழங்குவது குறித்த முடிவுகள் துறை தயாராகி வருகிறது. திருமலையில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளை ஆஃப்லைன்லேயே வழங்குவதை எளிதாக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய டிடிடியின் புதிய நிர்வாக கூட்டத்தில் பல முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படும். கவுண்டர்களில் டிடிடியின் புதிய ஆளும் குழுவின் முதல் கூட்டம் நாளைக்கு நடக்குது. அதன் ஒரு பகுதியாக திவ்ய மற்றும் சிறப்பு நுழைவு தரிசன முறையில் பழைய கொள்கைகளை சீர் செய்ய வாய்ப்பு உள்ளன. 2008 அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரி படிகள் வழியா வரக்கூடிய பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் என்ற பெயரில் டோக்கன்கள் வழங்கப்பட்டது. 2017 அலிப்பிரி வழித்தடத்தில் ஒரு நாளைக்கு 14,000 டோக்கனும் ஸ்ரீவாரி மெட்டில் 6,000 டோக்கனும் வழங்க முடிவு செய்யப்பட்டது. கடந்த காலங்களில் கோவிட் அப்படின்ற பேரில் வந்து இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டு வழித்தடத்தில் முந்தைய கொள்கையின்படி தற்போது 6,000 டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அலிப்பிரியில் இவற்றை மீட்க முடிவு எடுக்கப்படும். அதே போல வசதி படைத்தவர்களுக்கு கடந்த காலங்களில் திருப்பதியில் உள்ள ஸ்ரீனிவாச சிறப்பு நுழைவு தரிசன எஸ்எஸ்டி டிக்கெட்டுகளை தினமும் 1,500 வீதம் வழங்கி வந்தனர். ஒவ்வொரு அறங்காவலர் குழு உறுப்பினருக்கும் ஒரு நாளைக்கு 20 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டது. இந்த கொள்கை முந்தைய ஆட்சி குழுவால் ஒழிக்கப்பட்டது. டிடிடி தலைவர் அலுவலகத்திலிருந்து வழங்கப்படும் டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு டிக்கெட்டும் சுமார் 3,000க்கு, அதாவது டிக்கெட் விலையும் சேர்த்து விற்கப்பட்டது. ஆனால் தற்போது அதிகார வர்க்கம் முந்தைய சீட்டு வழங்கும் முறையை மீட்டெடுக்கும் என தெரிகிறது.
அதுக்கு அடுத்தது திருமலை ஸ்ரீவாரி டிக்கெட் கவுண்டரில் ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளை ஒதுக்கீடு செய்யும் செயல்முறை எளிதாக்கப்பட்டிருக்கிறதாகவும் டிடிடியோட அடிஷ்னல் இஓ வந்து சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக புதிய கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து டிக்கெட்ஸ் வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஆஃப்லைனில் இந்த எஸ்டிடி டிக்கெட், அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் அதே மாதிரி நடைபாதை திவ்ய தரிசன டிக்கெட்டும் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின முடிவுகள் நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்கில் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் புதிய தலைவர் வந்ததுக்கு அப்புறமா முதல் முறையாக நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்னு பார்த்தோன்னா வைகுண்ட துவார தரிசனம் தான். ஸோ அதுக்கான ஏதாவது அப்டேட்டும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதோட டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதம் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, டிசம்பர் மாதத்தில் தான் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் ஏபிஎஸ்ஆர்டிசியோட டிக்கெட் அப்டேட்டும் இது வரைக்கும் எதுவும் அப்டேட் ஆகலை. செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மேபி இந்த மந்த்து கடைசியில் அது ஓப்பன் ஆகிரும். ஏன்னா டிசம்பர் மாதத்துக்கான டிக்கெட் அதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஆனதான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து திருமலையில் ஹெவி ரெயின் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிளைமேட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ரெயின் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி குடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான தகவல்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன விஷயம் பழைய மாதிரியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இனிமே வரக்கூடிய டெய்லி வைவோ ப்ரோக்ராமில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட முயற்சிகளை மேற்கொண்டு நம்மளுக்கான ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்களும் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.